இங்கே பாரு. வணக்கம் பீப்புள்ஸ், இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறது செம்ம ஹாப்பிங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னூத்தம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோங்க. வெயிட், இது லாஸ்ட் டைமே போயிருந்தோம் இல்லைங்க. லாஸ்ட் டைம் வெறும் கோவில் மட்டும்தாங்க போயிட்டு வந்தோம். மேலே வந்து அதுக்கும் மேலே ஒரு ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி அதை தாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மேலே காட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது போக இன்றைக்கி காலையில் ஒரு 6 மணிக்கு பிளான் பண்ணதுங்க வரலாம் அப்படின்னு. 7 ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் லொக்கேஷன் போட்டாங்க, பொன்னூத்தம்மன் கோவில் போட்டு டேரெக்ட் பண்ணால் அது வேற எங்கேயோ கொண்டு போய் விட்டுருச்சு. ஒரு 1/2 மணி நேரம் அதுலேயே டிலே ஆயிடுச்சுங்க. லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவில் இருக்க லொக்கேஷன் வச்சு தாங்க நாங்கள் இப்போ வந்தோம். ஸோ அதோட லொக்கேஷன் நான் கீழே தரேன், செக் பண்ணிக்கோங்க வரீங்க அப்படின்னா. ஸோ நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுற வீடியோலாம் டக்குன்னு வருங்க நோட்டிஃபிகேஷன். இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாமா? நடந்து போகணும். ஸோ இங்கெல்லாம் பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நிதிஷ் பார்க் பண்ணிருக்கான். ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கேருந்து தான் மேலே போகிறோம். லாஸ்ட் டைம் வரும்போது இங்கே ஒரு தாத்தா வந்து கடை போட்டிருந்தார். மேபி இறங்கும் போடுவாருன்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே மேலே போகலாம். இங்கே நிறையா சைக்கிளிங் பண்ணுறாங்கங்க. சைக்கிளிங்க்கு நிறையா பேர் வராங்க. பட் யானை ப்ராப்ளம் இருக்குது, கண்டிப்பாக யானை ப்ராப்ளம் நிறையாவே இருக்குது. இருந்தாலும் அவங்க பயப்படாமல் சைக்கிளிங் வராங்க. மேலே வந்துட்டோங்க கிட்ட. இன்னும் ஒரு 200 to 300 மீட்டர் தாங்க இருக்குது. 400 மீட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் மண் ரோட்டில் நடந்து வர மாதிரி இருக்கும், காமிச்சிருப்போம். அதுக்கு மேலே இங்கேருந்து ஸ்டெப்ஸ் இருக்குங்க. இன்னொரு 200 to 300 மீட்டர்ஸு மேலே போகிறதுக்கு. அங்கே மேலே போகலாம். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் ஜாகிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஜாகிங் யூஸ் பண்ணுறாங்க. கல்லெல்லாம் தூக்கிட்டு மேலே வராங்க எக்ஸசைஸுக்கு. நம்மளாம் வீட்லேயே இருந்துட்டோம். ஏறக்கு பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸில் ஏறிடலாங்க மேலே. ஸோ வந்து தண்ணிலாம் வந்து அவ்வளோ வரலையாமாங்க. ஊற்றுல வந்து எப்போவுமே அம்மன் கிட்ட தண்ணி இருக்கும் அப்படின்னாங்க. குகை இருக்கும், அதுக்குள்ளார தான் அம்மன் இருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளார வந்து தண்ணி எப்போவுமே வத்தாமல் 6 அடிக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதை போய் நம்ம பார்க்கலாங்க. அப்புறம் அது போக ஃபால்ஸில் வந்து குளிக்கலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லாக பேக் பண்ணி பேக்கு ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்தோங்க. இன்றைக்கி தான் பேக் ஃபுல்லாக இருந்துச்சு, வெயிட்டாக கொண்டு வந்தோம். பட் ஆனால் தண்ணி வரலையா குளிக்கிற அளவுக்கு. ஓரளவுக்கு வருது அப்படின்னாங்க, போய் பார்க்கலாம். அது போக வந்து மேலே போயிட்டு அந்த வியூவெல்லாம் பார்க்கலாங்க. வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மேலே அப்படியே நம்ம கீழே இறங்க ஆரம்பிச்சோம். வாங்க உள்ள போகலாம். மண்டபம் இருக்குது. அது போக வந்து இங்கே கோவில் தாங்க நிறையா இருக்குது. இப்போ எதுவுமே கோயில் திறக்கலைங்க. இன்னும் பூசாரி யாரும் வரலையாமா. மார்னிங்கெல்லாம் வந்து யானை நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 o'clock மேலே தான் அவங்களாம் வருவாங்களாமா. ஆனால் ஜாகிங்க்கு சைக்கிளிங்க்கெலாம் நிறையா பேர் வராங்க. மார்னிங்கே வந்துட்டு அவங்க இறங்கிடுறாங்க. பூசாரி மட்டும் ஒரு 9 o'clock இங்கே வருவார் மேலே அப்படின்னாங்க.
ஸோ இது வரைக்கும் மேலே ஏறி பார்க்கலாம். மேலே போய் கொஞ்சம் அப்படியே சைட்டெல்லாம் பார்த்துட்டு ஃபால்ஸ் கொஞ்சம் இன்னும் மேலே இருக்குது, அது போய் பார்க்கலாம். தண்ணி வரலன்னாங்க, இருந்தாலும் போய் பார்க்கலாமே. பாருங்கள், அங்கே ஒரு குகை இருக்குது, நம்ம அது வந்து பார்க்கலாம். இப்போ போயிட்டு மேலே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். நிறையா ஸ்லிப் ஆகுது. இப்போவே மழை வந்துச்சுன்னா சுத்தமாக ஏற முடியாது. பீஸ் தான், எந்த வழியில் இருந்தாலும் அப்படியே குரங்கு மாதிரி ஏறிட்டு அங்கேயும் போயிட்டு இருக்கான். இங்கிருந்து பாதி சிட்டியே தெரியுதுங்க. கோயிலுக்கு இந்த பக்கம் வர மாதிரி தாங்க இருக்கும். ஸோ இது வழியாக தான் நடந்து போகணும். இது வழியாக தான் தண்ணியும் வருங்க. மேலே இருந்து அந்த ஃபால்ஸ்லேருந்து கீழே வந்து ஸோ இங்கே வந்து ஊற்றுக்கு வரும். ஸோ அப்படியே தண்ணி வர வெளியே பார்த்து அப்படியே நடந்து போகலாம் வாங்க. தண்ணி ஃபுல் ட்ரை, தண்ணியே இல்லையாட்ருக்குங்க மேலே. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஃபால்ஸ் மட்டும் போய் பார்த்துட்டு வரலாம் தண்ணி வராட்டியும். தீஷ் இன்னும் கற்றுக்களி ஆடுற தாரான இடத்துல காலேஜ்ல. போய்கிட்டே இருக்கு, போயிட்டே தான் இருக்கு. என்ன பண்ணலாம், ஃபுல்லாக போகலாமா? முடிஞ்சளவுக்கு போய் பார்ப்போம். காசா பணமா? நிதிஷ் கேமரா ஆன் பண்ணுறோம். ஆன்ல தான் இருக்கு, சொல்லு சொல்லு. ஏதோ சவுண்ட் எல்லாம் வருது. இங்கே பாரு, ஏதோ ஒரு காலடி தடம் இருக்குங்க. என்னன்னு தெரியலையே, என்னன்னு தெரியல. இங்கே ஏதோ சவுண்டு இருக்குது, சுற்றி சுற்றி சவுண்டு கேட்குது. ஏதோ ஓடுதுடா, வேண்டாம் வா. ஆமாம் வா, சேஃப்டி இல்லை, வா வா போகலாம். கொஞ்சம் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், எதுவும் அனிமல் இருக்க மாதிரி இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு கீழே ஓடுறோம், சேஃப்டி ஃபஸ்ட். ஐயோ, மழையும் வருது. கீழே வந்தாச்சுங்க. ஸோ கோவில் பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் சேஃபு. நம்ம ஃபுல்லாக போய் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளே போயிருப்போங்க. போகலான்னு போனோம். பட் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அப்பன்னு பார்த்து எல்லா பக்கமும் சவுண்டு வருதுங்க. கீழே வேறு கால் தடம் இருந்துச்சு. என்ன அனிமல்னு தெரில, பட் கால் தடம் இருந்துச்சு. அப்போ கரெக்டாக சவுண்டு வந்துச்சு. ஒரு பக்கம் வந்தால் பரவாயில்ல, சுற்றியும் வந்துச்சுங்க. சரி, அதனால தான் ஓகே, இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் லைட்டாக மழையும் தூருது. பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில். லைட்டாக தூருது. இப்போவே வழுக்குது பாறை.
ஃபுல்லாக மழை பெஞ்சிச்சுன்னா நான் அங்கேருந்து சறுக்கிட்டு தான் வரணுங்க. ஸோ அதனால நாங்கள் இறங்கிட்டோம். நீங்கள் மழை வர்ற டைம் வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போது லாஸ்ட் 2 days வந்து கொஞ்சம் மழை வந்துச்சு. நாங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தோம், கொஞ்சமாச்சும் தண்ணி போகும், கண்டிப்பாக குளிக்கலாம்லாம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தோம், சுத்தமாக தண்ணி போகலங்க. ஸோ நீங்கள் வரும்போது வந்து ஒரு 2 days முன்னாடி வந்து நல்லா மழை வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வரலாங்க. ஓகேவாங்க. இது நாங்கள் உட்காந்துட்டு இருக்க இடம் எல்லாமே தண்ணி போகிற இடம் தாங்க. பார்த்தாவே தெரியும், ஃபுல்லாக வந்து பாறையாக இருக்கிறது. இங்கே தண்ணி போகுது, இங்கேருந்து கீழே தாங்க போகுது. பசங்க கூட வந்தீங்கன்னா கண்டிப்பாக மேலே வந்து குளிங்க. அப்படி இல்லை, அப்படி ஃபேமிலி கூட வந்தீங்கன்னா அங்கேயே இங்கே தண்ணி, இந்த தண்ணி தாங்க கீழே போகுது. ஸோ அங்கேயே நீங்கள் குளிக்க முடியும். ஸோ பிளான் பண்ணி வந்துக்கோங்க. நம்ம அப்படியே கீழே வீடியோட எண்டுக்கு வந்துட்டோங்க. இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், ஸோ வந்து ட்ரெக்கிங் மாதிரி ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சுங்க. மேலே ஃபால்ஸ் போக ட்ரை பண்ணோம், பட் கிடைக்கல. ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. ஸோ ஃபேமிலி கூட வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் வந்துக்கோங்க. பசங்க கூட வந்தீங்க அப்படின்னா வந்து தாராளமாக அது வரைக்கும் போங்க, ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆனால் சேஃபாக போயிட்டு இருந்துக்கோங்க. வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அனிமல்ஸ் நடமாட்டம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ வந்து சேஃபாக இருந்துக்கோங்க. ஸோ தண்ணி வர சீசன் கண்டிப்பாக வாங்க. மழை வர சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 days கண்டினியூஸாக மழை வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கேயே தண்ணி வருங்க. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு இருந்துச்சு, லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவில். அது நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே காட்டில் கொடுங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ பிளான் பண்ணி வந்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தாங்க நெக்ஸ்ட்டு போஸ்ட் பண்ணுற வீடியோலாம் டக்குன்னு வருங்க நோட்டிஃபிகேஷன். ஸோ until it's bye from Roki and behind the camera Nithish.